வணக்கம் நண்பர்களே. நான் புனர்பூச நட்சத்திரத்தை பற்றி பேசும்போதுங்க ஒரு மிஸ்டேக்காக பேசிட்டேன். அது நானும் கவனிக்காம விட்டுட்டேன். அதாவது புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், இந்த 3 பாதமே பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் இருக்கும். 4ஆம் பாதம் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடகராசியில் இருக்கும். இதை சொல்றதுக்கு பதிலாக நான் 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் மிதுன ராசியிலையுமே, 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் கடகராசியிலையும் இருக்குன்னு சொல்லி தப்பா சொல்லிட்டேன். அதை நீங்க மாற்றி பலனை பார்த்துக்குங்க. உள்ள பலனெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டேன், இதை மட்டும் மாற்றி சொல்லிட்டேன். எனவே நீங்கள் புனர்பூச நட்சத்திரத்துக்கு பலன் பார்க்கும்போது 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் மிதுன ராசியிலையுமே, 4ஆம் பாதம் மட்டும் கடகராசியிலையும் இருக்கிற மாதிரி வச்சு பலன் அதில் சொல்லியிருக்கேன். சொல்லும் போது மட்டும் தப்பா சொல்லிட்டேன், சாரி. அதை நீங்க பலன் பார்க்கும்போது மாற்றி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா உத்திர நட்சத்திரம். பொதுவாக இந்த உத்திர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா காலற்ற நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாங்க, இந்த உத்திர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 1ஆம் பாதம் சிம்ம ராசியில இருக்கு, 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா கன்னிராசியில இருக்கும். பொதுவாக ஒரு நட்சத்திரத்தினுடைய 1ஆம் பாதம் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அவருடைய கால் பகுதியை குறிக்கும், 2ஆம் பாதம் அவருடைய தொடை பகுதியை குறிக்கும், 3ஆம் பாதம் அவருடைய வயிற்று பகுதியை குறிக்கும், 4ஆம் பாதம் அவருடைய தலையை குறிக்கும். இதுல இந்த உத்திர நட்சத்திரத்துடைய 1ஆம் பாதம் மட்டுமே சிம்ம ராசியில இருக்குங்க. அப்போ கால் மட்டும் சிம்ம ராசியில் இருக்கு, தொடை, வயிறு, தலை, இது 3மே பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா கன்னிராசியில் இருக்கும். அப்போ இந்த உத்திர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா காலற்ற நட்சத்திரம்னு சொல்லி பேரு. முழுசா இந்த நட்சத்திரம் ஒரு ராசியில் இருக்காது. ஒரு பாதம் சிம்ம ராசியிலையும் 3 பாதம் கன்னி ராசியிலையும் இருக்கும். அப்போ எந்த செயல் ஆரம்பிக்கிறதாக இருந்தாலும் கூட எப்பவுமே முழு நட்சத்திரத்துல தான் ஆரம்பிக்கணும். இந்த உத்திர நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரமா இருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த நட்சத்திரம் அவாய்ட் பண்றது நல்லது. இப்போ உத்திர நட்சத்திரத்துக்குண்டான பலன்களை பார்க்கலாம். உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில சூரியனுடைய சொந்த நட்சத்திரம் சொந்த வீட்லயே இருக்கு. அப்போ இயற்கையாவே இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு இயற்கையாவே பவர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஒரு நேர்மை இருக்கும். அதே மாதிரி எந்த விஷயத்திலையுமே ரொம்ப கவனமா இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு ஹெல்பிங் மைண்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு ரொம்பவே அதிகமாக இருக்கும். தெய்வ வழிபாட்டுல ரொம்ப அலாதி பிரியமா வச்சிருப்பாங்க. தெய்வ காரியங்களை பண்றது, முன்னாடி நின்று பண்றது இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது ரொம்பவே நன்றாக பிடிக்கும். யாரையுமே ஈஸியா கவர் பண்ணிடுவாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் அந்த ராசியில 9வது பாதம் நவாம்சத்துல பாத்தீங்கன்னு சொன்னா தனுசு நவாம்சத்துல விடுக்குங்க. அப்ப இயற்கையாவே டிசிப்ளின் உள்ள நட்சத்திரம் உத்திரம் 1ஆம் பாதம். எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டா இருக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இதனுடைய உருவமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா கட்டில் கால். அந்த கட்டில் கால் பூர்வ நட்சத்திரமும் கட்டில் கால், இதுவும் கட்டில் கால். அது முன் கட்டில் கால், இது பின் கால், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ பொதுவாகவே இந்த உத்திர நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சந்ததி விருத்தியை குறிக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கு. இந்த உத்திர நட்சத்திரத்துல 1ஆம் பாதத்துல பிறக்கிறவங்களுக்கு குழந்தை செல்வங்கள் ரொம்ப நல்ல குழந்தைகளா கிடைக்குங்க. ஏன்னா பொதுவாகவே குழந்தைகள் சொன்னோம்னாலே சூரியன் தான் பிளஸ் குருங்க. இந்த 2 கிரகம் பொதுவாக காரக கிரகங்களா வருங்க. சூரியனும் வருவாரு, குருவும் வருவாரு. ஆனா சூரியன் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுக்கு ராசி மண்டலத்துல 5வது ராசியா வருவாருங்க. அதே மாதிரி குரு பாத்தீங்கன்னு சொன்னா ராசி மண்டலத்துல 9வது ராசியா வருவாரு. பொதுவா பெண்களுக்கு 9ஆம் பாவமும், ஆண்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 5ஆம் பாவமும் புத்திரஸ்தானங்கள். அப்போ இயற்கையாவே சூரியன் பிளஸ் குரு பாத்தீங்கன்னு சொன்னா புத்திரங்களை குறிக்கும். அப்போ இந்த உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாவத்துக்கு நல்ல குழந்தை செல்வங்கள் கிடைக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒரு 10 பேர் 20 பேர் இவங்களுடைய ஆலோசனை கேட்கறதுக்கு வேண்டியே இருப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இருக்கு. அதாவது சொல்லக்கூடிய விஷயங்களும் கரெக்டா இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இருக்கு. எந்த டிசிஷன் எடுத்தாலும் அதுல கரெக்டா இருக்குங்க. இதுல தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி அந்த நட்சத்திரக்காரர்கள் பாத்தீங்கன்னா பொதுவாகவே பேசக்கூடிய தன்மை ரொம்பவே அதிகமா இருக்குங்க. எதை பேசினாலுமே அதுல பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஆன்மீகம் மிக்சிங் ஆகி வருங்க, தத்துவம் மிக்சிங் ஆகி வரும், உலகத்தினுடைய யதார்த்தம் மிக்சிங் ஆகி வருங்க. அப்போ பொதுவாகவே இந்த உத்திர நட்சத்திரத்துக்காரர் நல்ல அனுபவிக்கக்கூடிய தன்மைகளும் இருக்குங்க. நல்ல விதவிதமா சாப்பிடக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். குழந்தைகள் மேல அதிக பாசம் வச்சிருப்பாங்க. நல்ல உணவுப் பொருட்களா சாப்பிடுவாங்க. ஆடம்பர பொருட்கள் அதிகமாக இருக்கும். தன்னை அலங்கரிச்சுக்கக்கூடிய தன்மை ரொம்பவே அதிகமாக
இருக்கும். இப்போ உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு உண்டான பலனை பார்ப்போம். உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படிங்கிறது தனுசு நவாம்சத்தில் விழுகுங்க. அதே மாதிரி அந்த ராசியில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த உத்திரம் 1ஆம் பாதங்கிறது 9வது ராசி. அப்போ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அடுத்தவங்களை நம்பி இவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அடுத்தவங்களை முழுசா நம்பக்கூடாது. என்ன காரணம்னாங்க, பொதுவாக 9வது வீடு அப்படிங்கிறது வந்து ஒழுக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா உதவின்னு ஒன்று இருக்கு, தர்மம் இருக்கு, தர்மகர்த்தம் இருக்கு, அதிர்ஷ்டம் இருக்கு, பாக்கியம் இருக்கு, எல்லாமே இந்த 9வது வீடு தான். ஆனா இந்த 9வது வீடு அப்படிங்கிறது வந்து 7வது வீட்டுக்கு 3வது வீடா இருக்கிறதுனால இந்த ஸ்திர ராசிக்கு வந்து 3வது வீடும் 8வது வீடும் பாதகஸ்தானம்ங்க. அப்போ இந்த 3வது வீடும் 8வது வீடுமே கண்டிப்பா வரும்போது மற்றவங்க வந்து இவங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. இந்த சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த உத்திரம் 1ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து ஈஸியா ஏமாறக்கூடிய தன்மையை கொடுக்கும். அடுத்தவங்களை நம்பினாங்கன்னா ஏமாத்திட்டு போயிடுவாங்க அவங்க. அப்போ உத்திரம் 1ஆம் பாதத்துக்கு வந்து அடுத்தவங்களை நம்பி முதலீடு பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து குழந்தைகள் நல்ல குழந்தைகள் கிடைப்பாங்க. பூர்வீகத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இவங்களுக்கு பூர்வீகம் வந்து ரொம்ப பாரம்பரியமா இருக்குங்க. இந்த பாரம்பரியம் உள்ள குடும்பமாகவும் இருக்கு. என்ன காரணம்னா உங்களுக்கு அந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கட்டில் காலை குறிக்கிறதுனால கட்டில் காலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பாரம்பரியமா வரக்கூடிய கட்டிலை குறிக்குங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இயற்கையாவே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறை அந்த பரம்பரைகளுக்கு உண்டான அந்த இதெல்லாம் புகழ் எல்லாமே இவங்களுக்கு இருக்குங்க. அடுத்தது உத்தரம் 2ஆம் பாதம். பொதுவா இந்த உத்தர 2ஆம் பாதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா கன்னிராசியில் இருக்குங்க. இந்த கன்னிராசி அப்படிங்கிறது வந்து காலபுருஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 6வது வீட்டில் விலகுங்க. அப்போ இந்த உத்தரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா குழந்தைகள்னால சிரமப்படக்கூடிய தன்மையில் இருக்குங்க. அதே மாதிரி வந்து குழந்தைகள் வந்து இவங்க சொல்படி கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கு எப்பவுமே குழந்தைகள்னால போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருக்கும். உறவுகள் எல்லாமே கொஞ்சம் தூரம் நிற்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா புதனுடைய வீட்டில் இந்த உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கிறதுனால பொதுவாகவே குழந்தைகள் பூர்வீகம் எல்லாமே இவங்களுக்கு மைனஸாக இருக்கும். யாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இவர் கூட அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க முடியாது. அடுத்தது வந்து உத்தரம் 3ஆம் பாதம். பொதுவாக இந்த உத்தரம் 3ஆம் பாதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராசியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 2வது பாதம்ங்க. அப்போ இயற்கையாகவே பொருளை சம்பாதிக்கணும், பொருள் 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 அப்படிங்கிற தேவைகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். குடும்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும். குடும்பத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா எப்பவுமே ஒற்றுமையாக இருக்கும்னு சொல்லி எப்பவுமே நினைக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. குடும்பத்தை வந்து விட்டு கொடுக்காம கொண்டு போகக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து 5க்கு அதிபதி 6ல் இருக்கிறதுனால பெரியவங்க வந்து இவங்களை வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. பாரம்பரியமாக வர்ற இடத்த விட்டு இவர் மாற வேண்டிய சூழ்நிலை வரும். என்ன காரணம்னா சூரியனுடைய நட்சத்திரம் 5வது வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் 6வது வீட்டில் வந்து இருக்கிறதுனால பூர்வீகத்தை விட்டு மாறக்கூடிய தன்மைகள் இவங்களுக்கு வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்க வேலை இல்லாமல் இருக்க முடியாது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ஒரு எதிர்பார்ப்புகள் இவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி யாருனாலும் கெஸ் பண்ண முடியாது. இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சூரியனுடைய நட்சத்திரம் சனியினுடைய நவாம்சத்தில் அதாவது வந்து கும்ப நவாம்சத்தில் இருக்கிறதுனால பொதுவாகவே வந்து இவங்களுக்கு யாருக்கும் அடிபணியாத தன்மை இருக்கும். யாருக்கும் கீழே இறங்கி போக மாட்டாங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இவங்களை யாருமே கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. சுயமா இருக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். யாருக்கிட்டமே நெருங்கி பழகக்கூடிய தன்மையும் கம்மியாக இருக்கும். அடுத்தது உத்தரம் 4ஆம் பாதம். இந்த உத்தரம் 4ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து கன்னிராசியில் இருக்குதுங்க. இந்த கன்னிராசியில் இது 3வது பாதம், அதுவும் புதனுடைய வீட்டில் இருக்கு. அப்போ சூரியன் பிளஸ் புதன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா காலபுருஷனுக்கு அது 6வது வீடு. 6வது வீட்டில் இதனுடைய 3வது நட்சத்திரம் இருக்கிறதுனால சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை வராது. அதே மாதிரி வந்து எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்விகள் இருந்து கொண்டே இருக்கும். திடமான முடிவு எடுக்க முடியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா புதன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா கன்னிராசியில் இருக்கக்கூடிய புதன் வந்து பார்த்தீங்கன்னாங்க ஒரு உபயராசி. அப்போ உபயராசியா இருக்கிறதுனால ஒரு தெளிவில்லாத குழப்பமா இருக்கக்கூடிய தன்மையாக இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து எந்த முயற்சி வந்தாலும் அதுல பிறருக்கு சங்கடங்கள் வரக்கூடியதாக இருக்கும். ஈஸியா வந்து இவங்க மற்றவங்களுக்கு பகையாயிருவாங்க. அதே மாதிரி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா வந்து பண்ண முடியாது. எதுக்காக இருந்தாலும் அலக்கழிப்பு இருக்கும். பூரியத்தை விட்டு இடம் மாறி இருப்பாங்க. என்ன காரணம்னா இந்த உத்தர நட்சத்திரம் 3ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மீன நவாம்சத்தில் இருக்குங்க.
இந்த மீன நவாம்சம் அப்படிங்கிறது வந்து காலபுருஷனுக்கு 12வது வீடு. இந்த உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் காலபுருஷனுக்கு 5வது வீடு. அப்போ 5வது வீட்டுக்கு உண்டான நட்சத்திரம் 12வது வீட்டுல நவாம்சத்துல போய் இருக்கிறதுனால பூர்வீகத்தை இடத்த மாத்துவாங்க, இல்லைன்னா பூர்வீகத்தை வித்துருவாங்க. அப்போ இவங்க பூர்வீகத்தை இடத்தை விட்டு மாறக்கூடிய தன்மை இருக்கு. இவங்களுக்கு குழந்தைகளும் அப்படித்தான், விரயங்கள் பண்ணக்கூடிய குழந்தைகள் கிடைக்குங்க. அதே மாதிரி குழந்தைகள் இவங்க சொல் பேச்சும் கேட்க மாட்டாங்க. இதுதான் உத்திர நட்சத்திரத்துக்கு உண்டான பலன். நன்றி, வணக்கம்.